ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا وبذي القربى واليتامى والمساكين والجار ذي القربى والجار بالجنب والصاحب بالجنب وابن السبيل وما ملكت أيمانكم إن الله لا يحب من كان مختالا فخورا صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم حق المسلم على المسلم 5 رد السلام وعيادة المريض واتباع الجنائز وإجابة الدعوة وتشميت العاطس رواه البخاري ومسلم صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிருளும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின்துயர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபா தாபிஈங்கள் நல்லடியார்கள் இறைநேசர்கள் அனைவர்கள் மீது உண்டாவதாக. இறையில்லாமாம் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா வாழ்வில் எதை எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏந்தியாலோ வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் எதெல்லாம் வாழ்வில் முற்றும் முழுவதாக தவிந்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்றும் முழுவதாக தவிந்து நடக்கும்படி முதற்கண் நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா கொண்டு வசியத் என்னும் நல்லுபதேசம் புரிகின்றேன். அத்தீ அல்லாஹ் வ அத்தீ ரசூல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சிறந்த மேலான ரமலானுடைய 30 நோன்புகளை நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்தான். சுப்ஹான் அல்லாஹ். சிறந்த மேலான அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியங்களை கொட்டக்கூடிய அருள் பாக்கியங்களை அடையக்கூடிய அப்படியான ஒரு மாதத்தை எமக்கு அல்லாஹ் தஆலா அடையக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் தந்தானே, அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, நாம் இந்த ரமலானுடைய காலத்தில் கண் விழிச்சு பல இபாதத்துகளை செய்தோம். மாஷா அல்லாஹ். தராவியுடைய வணக்கமா, கியாமுல் லைலுடைய வணக்கமா, குர்ஆன் திலாவத்தா, ஏனைய தான தர்மங்களா, அனைத்து அமல்களையும் நாம் விருப்பத்தோட மன விருப்பத்தோட ஆசையோட ஆர்வத்தோட செய்தோம். கண்ணியமானவர்களே, அதனால அல்ஹம்துலில்லாஹ் அந்த 30 நோன்பை நோற்றவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சந்தோஷமான ஒரு தினத்தை, பெருநாளுடைய தினத்தை, ஈதுல் ஃபித்ருடைய தினத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றார். கண்ணியமானவர்களே, இந்த ஈதுல் ஃபித்ருடைய தினத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய நேரத்தில்
ஒரு பாதையில வருவார்கள். கண்ணியமானவர்களே, பாதையில இருக்கக்கூடியவர்கள் யாரையெல்லாம் சந்திப்பார்களோ அவர்களுக்கு முசாஃபா செய்வார்கள். ஈதுல் ஃபித்ருடைய தொழுகையை தொழுது முடிந்ததும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு பாதை மூலமாக செல்வார். ஏன்? அந்த பாதையில் இருக்கக்கூடியவர்களோட முசாஃபா செய்ய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரக்கூடிய நேரத்தில் ஒரு பாதையில வருவார்கள், போகக்கூடிய நேரத்தில் இன்னும் ஒரு பாதையில செல்வார். கண்ணியமானவர்களே, இது மிக முக்கியமான ஒரு சுன்னத் என்பதாக இந்த ஹதீஸை வச்சு உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால சந்தோஷமான தினம். கண்ணியமானவர்களே, இந்த சந்தோஷமான தினத்துல நாம் முசாஃபா செய்யக்கூடிய நேரத்தில் அதுக்கெண்டே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு துஆவை சொல்லி தந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் இந்த துஆவை ஓதி இருக்கிறார்கள். தகப்பல் அல்லாஹ் மின்னா வ மின்கும். ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய துஆ ஹுலஃபாஉ ராஷிதீன்கள் கூட அந்த பெருநாளுடைய தினத்துல முசாஃபா செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த துஆவை ஓதி முசாஃபா செய்வார். கண்ணியமானவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் ஷவ்வாலுடைய முதலாவது பிறையில் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸாம ரமலான சும்ம அத்பஅஹு சித்த மின் ஷவ்வால் கான கஸியாமி தஹ்ர். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத். யாரு நோன்பு ரமலானுடைய நோன்பை நோட்பாரோ அதுக்கு பின்னால ஷவ்வாலுடைய சுன்னத்தான 6 நோன்புகளையும் தொடர்ந்து நோட்பார்களோ அல்லாஹ் தஆலா அந்த மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? காலம் முழுவதும் நோன்பு வைத்த பாக்கியத்தை, நன்மையை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். கண்ணியமானவர்களே, அதனால உலமாக்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் ஈதுல் ஃபித்ருடைய பெருநாள் முடிந்ததும் அடுத்த நாளிலிருந்து தொடர்ச்சியா 6 நாட்கள் நோன்பு வைப்பது சுன்னத். தொடர்ச்சியாக அந்த நோன்பை பிடிப்பது மிக முக்கியமான ஒரு சுன்னத் என்பதாக, மிக ஏற்றமான ஒரு சுன்னத் என்பதாக சொல்லி இருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் விட்டு விட்டு பிடிக்கிறதா இருந்தா, தொடர்படியா பிடிக்காம விட்டு விட்டு பிடிக்கிறதா இருந்தாலும் பரவாயில்லை. அல்லாஹ் தஆலா அந்த ஷவ்வாலுடைய அந்த 6 நோன்பை பிடித்த நன்மை அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுக்கின்றான். அதனால கண்ணியமானவர்களே, நாம் ரமலான்ல பயிற்சி பெற்றிருக்கிறோம், நோன்பு 30 நாளும் நோட்டு இருக்கிறோம். அதே போல இந்த பெருநாளுடைய தினம் கழிஞ்சதும் கண்ணியமானவர்களே, அடுத்த நாள் நாம் ஷவ்வாலுடைய நோன்பை நோட்பது எங்களுக்கு சிரமம் இருக்காது, அது லேசானதா இருக்கும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால அல்லாஹ் தஆலா எங்களோட அமல்கள் இஸ்திகாமத்தை விரும்புகின்றான். ரமலான்ல நாம் செய்த அமல்கள் இந்த ஷவ்வாலோட முடிவடைய கூடாது. எம்முடைய தொழுகைக்கு லீவு கிடையாது, எம்முடைய குர்ஆன் திலாவத்துக்கு லீவு கிடையாது, எம்முடைய ஏனைய வணக்க வழிபாடுகளுக்கு லீவு கிடையாது. கண்ணியமானவர்களே, எப்படி ரமலான்ல அமல்களை ஆசார்வத்தோட செய்தோமோ அந்த அமல்களை மௌத்து வரைக்கும் இஸ்திகாமத்தா செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். நபியே நாயகமே, மௌத்து வரைக்கும் அல்லாஹ் வணங்க, மௌத்து வரைக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளையில வாழ்க்கையில் எடுத்து நடங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன கட்டளை மாத்திரம் அல்ல, அவங்களோட உம்மத்தினர்களுக்கு சொன்ன கட்டளை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால ரமலான் முடிந்து விட்டது, அதனால தொழுகைக்கு லீவு கிடையாது, மஸ்ஜிதுக்கு லீவு கிடையாது, இபாதத்துக்கு லீவு கிடையாது, தஹஜ்ஜத் தொழுகைக்கு லீவு கிடையாது, குர்ஆன் திலாவத்துக்கு லீவு கிடையாது. கண்ணியமானவர்களே, மௌத்து வரைக்கும் நாம் உறுதி கொள்ள வேண்டும், இந்த அமல்களை நாம் செய்வோம். அடுத்ததாக ரமலான்ல என்னென்ன பாவங்களை நாம் விட்டு தவிர்ந்திருந்தோமோ அந்த பாவங்களை ஷவ்வாலுடைய பிறை தென்பட்டதும்
ஈதுல் ஃபித்ருடைய அந்த பெருநாளை கொண்டாடின பின்னால அந்த பாவத்தை நாம் திரும்ப செய்யக்கூடாது. கண்ணியமானவர்களே, பாவத்தை விட்டு ஒதுங்குற விடயத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் இஸ்திகாமத்தை கேட்டுக்கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, நமக்கு முன்னால் இருந்த சலஃபு சாலிஹீன்கள், சஹாபாக்கள், கண்ணியமானவர்களே, ரமலான் கழிந்ததும் சுமார் 6 மாத காலங்களாக ரமலான்ல செய்த இபாதத்துகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி, கபூலியத்துக்காக வேண்டி துஆ செய்து கொண்டே இருப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால விசேஷமாக அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு சந்தோஷமான ஒரு தினமாக ஈதுல் ஃபித்ருடைய தினத்தை தந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, நாம் பிறருடைய ஹக்களை மதிச்சு உலகத்தில் வாழ வேண்டும். கண்ணியமானவர்களே, எம்முடைய கொடுக்கல் வாங்கல் சீராக வேண்டும், எம்முடைய அக்லாக் சீராக வேண்டும், எம்முடைய பண்பாடுகள் சீராக வேண்டும், எம்முடைய நன்னடத்தைகள் சீராக வேண்டும். நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக, அல்லாஹ் ரசூல் விரும்பக்கூடியவர்களாக உலகத்தில் நாம் வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லும் போது வஅபுதுல்லாஹ வலா துஸ்ரிகு பிஹி ஷைஅன் வபில் வாலிதைனி இஹ்சானா வபிதில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன் வல் ஜாரி தில் குர்பா வல் ஜாரி பில் ஜம்பி வஸ்ஸாஹிபி பில் ஜம்ப் வபினி ஸபீலி வமா மலகத் ஐமானுக்கும் இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முக்தாரன் ஃபഖூரா. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் போது அல்லாஹ்வே நீங்கள் வணங்குங்கள், அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்காதீர்கள். அடுத்ததா அல்லாஹ் சொல்றான், அவனுக்கு எந்த ஒரு வஸ்தை கொண்டும் எந்த ஒரு விடயத்தை கொண்டும் இணை வைக்காதீர்கள். மேலும் பெற்றோர்களுடன் உபகாரமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். பெற்றோர்களுடன் உபகாரமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய உள்ளம் குளிர, அவர்களுடைய கல்வி சந்தோஷப்படக்கூடிய வார்த்தைகளை சொல்லுங்கள், அவர்களோட பேசுங்கள், கதையுங்கள். ஒபிதில் குர்பா, அடுத்ததாக நெருங்கின உறவினர்களோட உபகாரமான முறையில் நடந்துக்குங்க. அவர்களுடைய ஹக்களை பேணுங்க. அவர்களுடைய ஹக்களை பேணி மதிச்சு அவர்களை செய்ய வேண்டிய கடமைகளை செய்து உலகத்தில் வாழுங்க. ஒல்யத்தாமா, அனாதைகளோட உபகாரமான முறையில் இரக்கமான முறையில் நடந்து கொள்ளுங்க. ஒல் மசாகீன், மிஸ்கீன்களோட ஏழைகளோட இரக்கமான முறையில் உபகாரமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். வல் ஜாரி தில் குர்பா வல் ஜாரி பில் ஸம்பி, அல்லாஹ் சொல்றான். அடுத்ததாக உங்களோட நெருங்கின உறவினர்களோட, உங்களோட நெருங்கின அண்டை வீட்டுக்காரரோட உபகாரமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய மனது நோக நடந்து கொள்ளாதீங்க. வல் ஜாரி பில் ஜம்பி, அடுத்ததாக உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் அவர்கள் அந்நிய மதத்தை சார்ந்தவர்களா இருக்கிறார்கள், அவர்களோடையும் நல்ல உபகாரமான முறையில் இரக்கமான முறையில் நடந்து கொள்ளுங்க. அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்து கொள்ளுங்க. வஸ்ஸாஹிபு பில் ஜம்ப், அடுத்ததாக எங்களோட இருக்கக்கூடிய தோழர்கள், பிரயாண நண்பர்கள், தோழர்கள், இவர்களோட உபகாரமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஓபனி சபீல், அடுத்ததாக வழிபோக்கரோட, பிற ஊரை சேர்ந்தொருவர் நம்முடைய ஊருக்கு வந்திருக்கிறார், அவருக்கு இந்த ஊரில் யாரையும் அறிமுகம் கிடையாது என்றிருந்தால் அவர்களுடைய விடயத்தில் உபகாரமான முறையில் நடந்துக்கோங்க. அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் செய்து கொள்ளுங்கள். வமா மலகத் ஐமானுக்கும், அடுத்ததா அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய வழக்கரம் சொந்தமாய் கொண்ட அடிமைகளோட உபகாரமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவருக்கு உதவியான முறையில் நடந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முக்தாரன் ஃபഖூரா,
நிச்சயமா சத்தியமா பெருமை அடிக்கக்கூடியவர்களை, தற்பெருமை அடிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்பதாக அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லியிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, இது பிறருடைய ஹக்குகளை மதிக்கப்பட வேண்டிய உரியவர்களை அல்லாஹ் தஆலா தெளிவாக குர்ஆன்ல சொல்லியிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹம்சுன். ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமை செய்ய வேண்டிய உரிமைகள் 5 என்பதாக சொன்னார்கள். முதலாவது ரத்து சலாம். ஒரு மனிதர், ஒரு முஸ்லிம் சலாம் சொல்லிவிட்டால் அதுக்கு பதில் சொல்வது இவர் மீது கடமை. அடுத்ததா சொன்னார்கள் வஇயாதத்துல் மரீல். ஒரு முஸ்லிம் சுகீனத்தின் காரணமாக நோயாளியா இருக்கிறார் என்று கேள்விப்பட்டால் அவரை சுகம் விசாரிக்க செல்ல வேண்டும். இது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை செய்ய வேண்டிய கடமை, உரிமை என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததா சொன்னார்கள் வத்திபாஉல் ஜனாயிஸ். ஜனாசாக்கள் ஊரில் ஏற்பட்டு விட்டால், ஜனாசாக்கள் கேள்விப்பட்டு விட்டால் அந்த மையத்துக்கு பின்னால, அந்த ஜனாசாக்கு பின்னால பின்துயர்ந்து செல்லுங்கள். இதுவும் ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமை செய்ய வேண்டிய உரிமை, கடமை என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததா சொன்னார்கள் இஜாபத்து தஅவதி. ஒருவர் ஒரு விருந்தோம்பலுக்கு அழைத்தால் அந்த விருந்தோம்பலுக்கு சமூகம் அளியுங்கள். ஒரு நிக்காவா இருக்கலாம், அல்லது ஒரு வலிமாவுடைய சாப்பாடா இருக்கலாம், அல்லது வேறொரு சாப்பாடு வைபவமா இருக்கலாம். அதுக்கு அழைப்பு தந்தால் அதுக்கு நீங்கள் பதில் அளியுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தஸ்மீத்துல் ஆத்திஸ். ஒரு முஸ்லிம் தும்மினா அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் நீங்க அவருக்கு துஆ செய்யும் முகமாக யர்ஹமுக்கல்லாஹ் என்பதாக சொல்லுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை செய்ய வேண்டிய கடமைகளை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஈதுல் ஃபித்ருடைய பெருநாளுடைய தினத்தில் கண்ணியமானவர்களே, நாம் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க வேண்டும். குடும்பங்களை சேர்ந்து நடக்கணும். யாருடைய குடும்பங்கள் முன்ன பின்ன இருந்தால் கண்ணியமானவர்களே, இந்த பெருநாளுடைய சந்தர்ப்பம் அல்லாஹ் தஆலா ஒரு சந்தர்ப்பம் சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த ஈதுல் ஃபித்ருடைய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, குடும்பங்களை நாம் சேர்ந்து நடக்க வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது வல்லதீன யஸ்லூன மா அமரல்லாஹு பிஹி அய்யூஸல வயக்ஷூன ரப்பஹு வயகாஃபூன சூஅல் ஹிசாப். நல்லடியார்கள் அவர்கள் எப்படியானவர்கள் என்றால், அல்லாஹ் தஆலா எந்த குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கும்படி அல்லாஹ் கட்டளையா சொல்லியிருக்கிறானோ அந்த குடும்ப உறவுகளை சேர்ந்து நடப்பார்கள். மேலும் அவர்களுடைய ரப்பை பயந்து கொள்வார்கள். மேலும் நாளை மறுமையில் பயங்கரமா இருக்கக்கூடிய அந்த கேள்வி கணக்கை அவர்கள் அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தான் நல்லடியார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லியிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, குடும்ப உறவை துண்டித்து வாழக்கூடிய மனிதன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன். உறவை துண்டித்து வாழக்கூடிய மனிதன் சொர்க்கம் போக மாட்டான். தௌபா இல்லாத நிலைமையில, குடும்பத்தை பிரிந்த நிலைமையில ஒருவர் வஃபாத்தானால் அதே நிலைமையில அவர் நரகம் போவார். எவ்வளவு காலம் அந்த குடும்ப உறவை துண்டித்து வாழ்ந்ததுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அந்த பாவத்துக்காக வேண்டி நரகத்தில் எவ்வளவு காலம் அதாபை முடிவு செய்திருக்கிறானோ அது வரைக்கும் அவர் நரகத்துக்குள்ளே இருப்பார். கண்ணியமானவர்களே, அதனால குடும்ப உறவை பேணி நடக்க வேண்டும். இல்லற சில்லற பிரச்சனைகள் உலகத்துடைய அமைப்புல வரலாம், வந்தாலும் கண்ணியமானவர்களே, உறவை நாம் துண்டித்து வாழக்கூடாது. சொந்த உறவை துண்டித்து வாழக்கூடாது. எம்மோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சகோதர சகோதரிமார்கள் கண்ணியமானவர்களே நாம் பிரிந்து வாழக்கூடாது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்ப யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கி வ இன்ஷா லஹு ஃபீ அஸரி ஃபல்யஸிர் ரஹிமஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய ரிஸ்கில், யாருடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத் தேவை, அபிவிருத்தி உண்டாகணும் என்று விரும்புவாரோ அவர் 2 விடயங்களை செய்து கொள்ளட்டும் என்று சொன்னாங்க. முதலாவது, யாருடைய ரிஸ்கில பரக்கத்தும் அபிவிருத்தும் ஏற்படணும் என்று விரும்புவாரோ, மேலும் யாருடைய ஆயுள் நீடித்து கொடுக்கப்பட வேண்டும், உலகத்தில் நீண்ட காலம் வாழணும், சாலியான அமல் செய்யணும் என்று விருப்பம் உள்ளவர் ஃபல்யஸிர் ரஹிமஹு, அவர் அவருடைய குடும்ப உறவை சேர்ந்து நடக்கட்டும் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்வாரத்துடைய பரக்கத்தையும் எங்களுடைய வாழ்நாளுடைய பரக்கத்தையும் ஆயுளுடைய நீளத்தையும் அல்லாஹ் தஆலா குடும்ப உறவை சேர்ந்து நடப்பதின் மூலமாகத்தான் அல்லாஹ் வைத்திருக்கின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக அண்டை வீட்டுக்காருடைய ஹக்குகளை நாம் பேணி மதிச்சு உலகத்தில் வாழும். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, மாஸால ஜிப்ரீலு யூசினி பில் ஜார் ஹத்தா வனன்து அன்னஹு சயவர்ரிசுஹு. புகாரில் வரக்கூடிய ரிவாயத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸை சொல்லிக்கிறாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்தாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அண்டை வீட்டுக்காருடைய விடயமாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நீண்ட நேரமாக எனக்கு உபநியாசம் செய்து கொண்டே இருந்தார். அவர்களோட நலவாக நடந்து கொள்ளும்படி, அவர்களோட பாரமான முறையில் நடந்து கொள்ளும்படி, அவர்களுடைய மனது நோகாத விதத்தில் நடந்து கொள்ளும்படி எனக்கு உபநியாசம் செய்து கொண்டே இருந்தார்கள். நான் நினைத்து கொண்டேன், என்னுடைய சொத்துல அவர்களும் பங்குதாரிகளா மாறிவிடுவார்களோ, என்னுடைய வாரிசுரிமை சொத்துல அவர்களும் பங்குதாரிகளா மாறிவிடுவார்களோ என்று நினைக்கிற அளவுக்கு அந்த வீட்டுக்காரருடைய உரிமைகளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே சொல்லிக்கொண்டே இருந்தாங்க என்ற விடயத்தை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அபூதர், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, இதா தபக்த மரகத்தன் ஃபஅக்ஸிர் மாஅஹா வ தஆஹத் ஜீரான. சொன்னாங்க, அபூதரே, வீட்டில் ஏதாவது சமைத்தால், ஏதாவது உணவை சமைத்தால், ஒரு கறியை சமைத்தால் அதுல தண்ணீரை அதிகமாக வைத்துக் கொள்ளுங்கள். தண்ணீரை அதிகமாக வைத்து உங்களுடைய அண்டை வீட்டுக்காரருக்கு அதை கொடுத்து உதவுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அளவு அண்டை வீட்டுக்காரருடைய ஹக்குகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய சபையில ஒரு பெண்மணியை பற்றி சொல்லப்படுகின்றது. எப்படியான ஒரு பெண்மணி என்றா, துக்ஸிரு மின் ஸலாத்திஹா வ ஸதகத்திஹா வ சியாமிஹா غير انها تؤذي جيرانها بلسانها قال هي في النار. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி இருக்கிறார் யா ரசூலல்லாஹ், அதிகம் தொழக்கூடிய பெண்மணியா இருக்கிறார் யா ரசூலல்லாஹ், அதிகம் நோன்பு வைக்கக்கூடிய பெண்மணியா இருக்கிறார் யா ரசூலல்லாஹ், அதிகம் வணக்க வழிபாட்டில் ஈடுபடக்கூடிய பெண்மணியா இருக்கிறார் யா ரசூலல்லாஹ், அன்னஹா தூதி ஜீரானா பிலிசானிஹா. இருந்தாலும் இந்த பெண் அவருடைய அண்டை வீட்டுக்காரர்களை தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கிறார் யா ரசூலல்லாஹ், நோயினை படுத்திக் கொண்டே இருக்கிறார் யா ரசூலல்லாஹ், இவரோட நாவினால அண்டை வீட்டுக்காரர்கள் நோயினை அடைந்து கொண்டே இருக்கிறார் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பெண்மணியை பார்த்து சொன்னாங்க, ஹிய ஃபின்னார், அந்த பெண்மணி நரகவாதி என்பதா சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால எங்களிடத்துல இபாதத்தில் நிறைய இருக்கலாம், நிறைய இபாதத்தில் இருக்கலாம். குணம் சீராகவில்லையானால், அக்லாக் பண்பாடுகள் சீராகவில்லையானால் அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண்மணி கொடுத்த தீர்ப்பு நரகவாதி என்பதா சொன்னாங்க. அதே சபையில்
கண்ணியமானவர்களே, ஒரு பெண்மணியை பற்றி சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் கொஞ்சம் தொழுகிறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்லான கடமைகள், ஃபர்லான தொழுகைகளை மாத்திரம் தொழுகிறார் யா ரசூலுல்லாஹ், ஃபர்லான நோன்புகளை மாத்திரம் வைக்கிறார் யா ரசூலுல்லாஹ், அவர்கிட்ட இருக்கக்கூடிய விடயங்களை தர்மம் செய்கிறாள் யா ரசூலல்லாஹ். ஆனா இவால அண்டை வீட்டுக்காரர் நிம்மதி அடைகிறார்கள் யா ரசூலல்லாஹ், தொந்தரவு இல்லாம வாழ்கின்றார்கள் யா ரசூலுல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹிய ஃபில் ஜன்னah, அந்த பெண்மணி சொர்க்கவாதி என்பதா சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால உலகத்தில் வாழும் போது பிறருடைய ஹக்குகளை, உரிமைகளை மதிச்சு பிறரு கஷ்டம் இல்லாத விதத்தில் நாம் பிறருடைய துஆவை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, பிறருடைய துஆக்கு ஆளாகக்கூடியவர்களாக உலகத்தில் நாம் வாழ வேண்டும். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, நம்மை பெற்று வளர்ந்த நம்முடைய பெற்றோர்களை நாம் மதிக்க வேண்டும், அவர்களுக்கு கண்ணிய உபசாரங்களை செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, நீங்க அல்லாஹ்வே வணங்கு. அல்லாஹ் தஆலா அவனை வணங்கும்படி கடமையாக்கி இருக்கிறான். அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய பெற்றோர்களோட உபகாரமான முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவர்களுடைய உள்ளம் குளிர அவர்களை சந்தோஷமான வார்த்தையில சொல்லுங்க, உங்களுடைய செயற்பாடுகள் அவர்களுடைய சந்தோஷத்தை தரக்கூடியதா இருக்க வேண்டும். இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுமா வ கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹருமா வ குல் லஹுமா கௌலன் கரீமா. அல்லாஹ் சொல்றான், அவர்கள் அந்த பெற்றோர்கள் ஒருவர் அல்லது இருவர் தள்ளாடக்கூடிய வயசை அடையும் போது, முதுமையை அடையும் போது அவர்களுக்கு ஷீ என்ற வார்த்தையை பயன்படுத்தாது. கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு இயலாமல் போகக்கூடிய ஒரு காலம் வரும், அவர்களுடைய வேலை வெட்டிகளை செஞ்சு கொள்ள முடியாத அப்படியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு காலத்தில் அவர்கள் இருப்பார்கள். அந்த நேரத்தில் கூட ஷீ என்ற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க, அவர்களை வெறுக்காதீங்க. வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்களை சங்கையான வார்த்தையில கொண்டு பேசுங்க, சங்கையான வார்த்தையில பேசுங்க. அவர்களை மறைச்சு பார்க்காதீங்க, அவர்களை திட்டாதீங்க, அவர்களை ஏசாதீங்க, வாய்க்கு வந்த மாதிரி பேசாதீங்க, அவர்களோட சந்தோஷமான வார்த்தையில பேசுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, ஒரு சஹாபி, ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், மஹக்குல் வாலிதைன் அலா வலதிஹிமா, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன யா ரசூலல்லாஹ்? நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹுமா ஜன்னத்துக வ நாரு, உங்களுடைய பெற்றோர்கள் உன்னுடைய சொர்க்கம் தான், உன்னுடைய நரகம் தான் என்று சொன்னாங்க. பெற்றோருடைய உள்ளம் கவர சந்தோஷமா நடந்தால் சொர்க்கம் போவீங்க, பெற்றோருடைய உள்ளம் நடந்தால் நரகம் போவீங்க என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹயாத்தோட இருக்கக்கூடிய காலத்துல கண் கலங்காம அவர்களை பார்ப்போம். கண்ணியமானவர்களே, அவர்களை மதிச்சு நடப்போம். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸலாஸத்துல் லா யதுகுலூனல் ஜன்னத, மூணு சாரார்கள் சொர்க்கம் போக மாட்டார்கள். முதலாவது மனிதர் அல்லாஹ் லிவாலிதே, பெற்றோருடைய உள்ளம் பேசின மனிதன் சொர்க்கம் போக மாட்டான். பெற்றோருடைய உள்ளத்தை நோவினப்படுத்தின மனிதன் சொர்க்கம் போக மாட்டான். இரண்டாவது மனிதன்